Education Voice. Now we are studying to our liberation. இப்பொழுது நாங்கள் கற்கிறோம் எங்கள் விடுதலைக்காக. Dear parents, dear students, இன்று நான் பரீட்சைக்காக தயார்படுத்தும் மாணவர்கள் பற்றி சில விடயங்களை கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் எல்லா வகையான கல்வி, எல்லா வகையான படிப்பு, எல்லா வகையான பாடசாலை தொடர்பான செயற்பாடுகளும் பரீட்சையோடு தான் முடிவுறுகின்றன. பரீட்சையை நோக்கித்தான் செயற்படுகின்றன. பரீட்சை முக்கியம். எந்த விதமான துறை ரீதியான அறிவு எமக்கு இருந்தாலும் பரீட்சையில் வெற்றி கொள்ளுதல், பரீட்சையை எதிர்கொள்ளுதல் என்ற விடயங்கள் மிக முக்கியம் என்பதுதான் நாம் எல்லோரும் அறிந்த விடயம். எனவே சில மாணவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் குறித்த ஒரு பாடத்திலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற போது அந்த பாடத்திற்குரிய அதிகமான டியூஷன் வகுப்புகளுக்கு செல்வார்கள், பாடசாலைக்கு சென்று படிப்பார்கள். அதேபோல் ஒரே பாடத்தை பல்வேறு ஆசிரியர்களை அணுகி கற்றுக்கொள்வார்கள். எந்த நேரமும் டியூஷன் என்று ஓடிக்கொண்டிருப்பார்கள். அத்தோடு சேர்த்து ஜூம் போன்ற கிளாஸ் வகுப்புகளிலும் அவர்கள் இணைந்து கற்றுக்கொள்வார்கள். எந்த நேரமும் கல்வியிலே செயற்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் இறுதி பரீட்சையிலே அவர்கள் கோட்டை விட்டு விடுவார்கள். இவ்வாறான சில மாணவர்களை நாம் எல்லோரும் கண்டிருக்கின்றோம். நல்ல ஈடுபாடு உள்ள, நல்ல முன்னேற வேண்டும், படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உள்ள சில கெட்டித்தனமான மாணவர்கள் பரீட்சையிலே கோட்டை விட்டு விடுகிறார்கள். இது தொடர்பாக நாம் ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டும் அந்த மாணவர்களுக்கு. உண்மையில் ஆசிரியர்கள் எத்தனை ஆசிரியர்களாக இருந்தாலும் அவர்கள் கற்றுத் தருவார்கள், அவர்கள் விடயங்களை தெளிவுபடுத்துவார்கள், அவர்கள் வழிகாட்டுவார்கள். ஆனால் எமக்காக, மாணவர்களுக்காக வந்து அவர்கள் அந்த பரீட்சையிலே அமர்ந்து எழுதி தர மாட்டார்கள். பரீட்சையை எழுத வேண்டிய பொறுப்பு, பரீட்சையை எழுத வேண்டிய எல்லா கட்டுப்பாடும் மாணவர்களுக்கே 100% இருக்கின்றது. எனவே எங்கு கற்றாலும், எதை கற்றாலும், மாணவர்கள் எப்படி கற்றாலும் பரீட்சையிலே அவர்கள் வெற்றி கொள்ள வேண்டும். பரீட்சையிலே அவர்கள் அறிவை வெளிப்படுத்த வேண்டும். அதற்குரிய தயார்படுத்தலை உரிய மாணவர்கள் தான் செய்ய வேண்டும். பரீட்சையை எழுத வேண்டும் அவர்கள்தான். எனவே இந்த அதிகமான வகுப்புகளுக்கு செல்லும் மாணவர்கள் ஒரு சிறந்த ஆசிரியர் யார் என்பதை அடையாளம் கண்டு அவரிடம் கற்றுக்கொள்ளலாம். அவர் உரிய ஆசிரியர், பரீட்சைக்கு வழிகாட்டுபவராக இருக்க வேண்டும். அந்த ஆசிரியரிடம் கல்வியை கற்று பரீட்சையை எழுதுவதற்குரிய மிக முக்கியமான ஒரு வழிகாட்டி இந்த நாட்டிலே காணப்படும் 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சை, அதேபோல் GCE சாதாரண தரம், O-level, GCE உயர்தரம், A-level போன்ற முக்கியமான பரீட்சைகளை நான் சொல்கிறேன். இந்த எல்லா பரீட்சையிலும் கடந்த கால வினா விடை என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. இதிலே அதிகமான மாணவர்கள் இந்த கடந்த கால வினா விடை பரிச்சயத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பயிற்சி, கடந்த வினாக்களை அதிகமாக சந்தித்து அந்த கடந்த கால வினாக்களுக்குரிய விடைகளை எழுதி அந்த விடை திட்டம், மார்க்ஸ் ஸ்கீம் என்று இருக்கின்றது, புள்ளி திட்டம். வினா கேட்கப்படும் வினாவிற்கு எதிர்பார்க்கப்படும் விடை என்ன? சில நேரம் பின்வரும் வினாவிற்கு மிக பொருத்தமான விடை 3 தருக என்று கேட்டால் அதுக்கு கிட்டத்தட்ட 10-15 விடைகள் இருந்தாலும் அவர்கள் 3 விடையைத்தான் எதிர்பார்ப்பார்கள். அந்த 3 விடயம் என்ன என்று அறிவதற்கு அவர் குறித்த வினா தொடர்பான புள்ளி திட்டத்தை பார்க்க வேண்டும். மார்க்ஸ் ஸ்கீம் அரசாங்க பரீட்சை திணைக்களத்தினால் வெளியிடப்படும் புள்ளி திட்டம் தொடர்பான விடயங்களை அவதானிக்க வேண்டும். அவதானித்தால் தான் சரியான விடையை அவர் அளிக்க முடியும். எல்லா விடயங்களை கற்றிருந்தாலும் பொருத்தமான விடையை மாத்திரம்தான் புள்ளிகளை வழங்கக்கூடிய அந்த ஆசான்கள் கணக்கில் எடுப்பார்கள். எனவே இது சம்பந்தமான தெளிவை பெற வேண்டும். எனவே பரீட்சையை நாம் தான் எழுத வேண்டும். பரீட்சைக்குரிய தயார்படுத்தலை நாம் தான் செய்ய வேண்டும். பரீட்சையில் வரும் வினாக்கள் தொடர்பான எல்லா விடயங்களையும் உரிய மாணவர்கள் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய இந்த பரீட்சை முறைமையிலே கடந்த கால வினாக்கள் அதிகமாக ஊடாடுவதும், கடந்த கால வினாக்களை தழுவிய வினாக்கள் வருவதும் மிக ஒரு சாதாரண விடயம். எனவே இந்த கடந்த கால வினாக்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மாணவர்கள் கடந்த கால வினாக்களின் விடைகளையும் மிக பொருத்தமாக அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் தான் அவர்களின் எல்லா செயற்பாடுகளும் சரியாக அமையும். பரீட்சையிலே வெற்றி கொள்ள முடியும். எத்தனை வீதமான வினாக்களை அவர் சந்திக்கின்றாரோ அத்தனை வீதம் அவர் பரீட்சையிலே வெற்றி கொள்ளலாம். வினாக்கள் அவருக்கு அதிகமாக உதவி செய்யும். எத்தனை வீதமான
அறிவை பெற்றார் என்பதிலும் பார்க்க, எத்தனை விதமான பரீட்சை வினாக்களை, கடந்த கால பரீட்சை வினாக்களை சந்தித்தார், அவற்றிற்கு விடையளித்தார் என்பது அவருக்கு மிகவும் பொருத்தமாக, மிகவும் உந்து சக்தியாக பரீட்சையிலே வெற்றி கொள்ள உதவியாக இருக்கு. எனவே எல்லா மாணவர்களும் பரீட்சை நோக்கி கற்றுக்கொள்ளல் என்பது அதிகமான ஆசிரியர்களிடம் போய் ஒரு விடயத்தை அறிந்து கொள்ளுதல் என்ற விடயம் அல்ல. பரீட்சைக்காக கற்றுக்கொள்ளல், கடந்த கால வினாக்கள் தொடர்பான மாதிரி வினாக்களும் உதவி செய்யும். அந்த வினாக்கள் தொடர்பான ஊடாட்டம், வினாக்களை அதிகமாக சந்தித்தல், அவற்றிற்கு விடையளித்தல், அந்த விடை உரிய புள்ளி திட்டத்திற்கு அமைவாக காணப்படுகின்றதா என்ற விடயங்களை அறிந்து அந்த அடிப்படையில் கற்றுக்கொள்ளும் போது நாம் எல்லோரும் பரீட்சையிலே வெற்றி கொள்ள முடியும். இந்த போட்டி பரீட்சைகளிலே சிறந்த பெறுபேற்றை எடுத்து பல்கலைக்கழக நுழைவை இலகுவாக அடைந்து கொள்ள முடியும் என்று கூறி, இந்த விடயத்தை கேட்டுக்கொண்டிருந்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். எல்லோரும் பரீட்சையிலே வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன்.